ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் விருந்து சமைக்க போகிறேன். பொண்ணு மாப்பிள்ளைக்காக விருந்து சமைக்க போகிறேன். அதுக்காக இப்போ மீனை கட் பண்ணிட்டுக்கிறேன். தலையை கட் பண்ணிட்டேன். இப்போ மீனை கட் பண்ணிட்டுக்கிறேன். நான் என்னென்ன செய்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். பார்த்திங்கன்னா வெள்ளை பிரியாணிக்கு கறியும் பச்சை மிளகா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே போட்டாச்சு வேக வைக்கிறதுக்கு. வேறு எந்த மசாலா தூளும் போடக்கூடாது, ஏன்னா வெள்ளையாக நம்ம பிரியாணி செய்கிறோம், வெள்ளை பிரியாணி. அதுக்கு இப்படி தான் வந்து கறியை வேக வைக்கணும். வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இருக்கணும். முட்டையும் நம்ம வேக வச்சிட்டோம். முட்டை எப்போ வேக வச்சாலும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, இந்த அடுப்பில் வந்து அலுமினியம் போட்டுக்கிறோம். எதுக்குன்னா, நம்ம இப்போ எண்ணெய் பொருள் செய்யக்குள்ளே வந்து நிறையா எண்ணெய் பொருள் செஞ்சோம்னா நிறையா அதில் ஊற்றும், அடுப்புலாம் வீணாக போயிடும். இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சோன்னா இந்த அலுமினியம் எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். அப்போ அடுப்பு வந்து நமக்கு அதிகமாக தீத்தணுன்னு வேலை இருக்காது. அதுக்காக தான் இதை போட்டு வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து விருந்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் ஒன்றும் செய்யறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்குது. சிக்கன் பிரியாணிக்கு வந்து மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி சிக்கன் 65க்கும் மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா மீன் பொரியலுக்கும் மீன் வறுவலுக்கும் நான் தூள் போட்டு சூப்பராக ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எறா வறுவலுக்கும் மசாலா போட்டு ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீன் வந்து எடுத்து போட்டுக்கணும் குடா மீன் குழம்புக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன். இது வந்து மட்டன் குருமாவுக்கும் மட்டன் குழம்புக்கும் கிரேவிக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து இப்போ நான் வேக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருக்கேன் குழம்புக்கு, ரசத்துக்கு. இது வந்து மட்டன் வெள்ளை பிரியாணிக்கு மட்டன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை வேக வச்சு எடுக்கணும். அப்படியே பார்த்திங்கன்னா நண்டு வந்து இப்போ ஒன்றும் ரெடி பண்ணல, அது செய்யக்குள்ளே தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி பாக்கெட்டாகவே வந்துடும். நண்டு, பச்சை நண்டு வறுவல், கத்திரிக்காய் போட்டு நண்டு வறுவல் செய்ய போகிறோம். இப்போ விருந்தெல்லாம் முடிச்சிட்டோம். பொண்ணு மாப்பிள்ளை யாரும் வந்து முகத்தை காட்டல விருந்தில், அதுக்காக நான் காட்டுறேன். இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி என் கறி இருந்தது, கறியை யாராவது சுட்டுட்டாங்க. என் தங்கச்சி வேலி போட்டுக்கிறா பாருங்க, பழத்தாலேயே வேலி போட்டிருக்குறா. கறி அவத்தான் சுட்டுட்டா, எடுத்து சாப்பாட்டில் வந்து வச்சு மறைச்சிக்கிறேன். எல்லாம் சாப்பிட போகிறோம். பிரியாணி சாப்பிடல, நான் வெள்ளை பிரியாணி சாப்பிட்டு காட்ட போகிறேன். அடுத்தது வந்து மீன் குழம்பு, வெள்ளை சாப்பாடு நான் சாப்பிட்றது.
பாருங்கள், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் சாப்பிட்றத பார்த்து. வெள்ளை பிரியாணி பாருங்க, என் இலையில எப்படி இருக்குது, அப்படியே பக்கத்து என் தங்கச்சி இலையில பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எல்லா வீடியோலாம் சாப்பிட்டு காட்டுறேன், கொச்சிக்காதீங்க. சாப்பிட்றோம். வெள்ளை பிரியாணி சூப்பராக இருக்குது. ஏற்கனவே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வெள்ளை சாப்பாடு கூட கத்திரிக்காய் வச்சு கொடுவா மீன் குழம்பு, அந்த மீனை எடுத்து இது கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே பாதி சாப்பாடு காலி பண்ணிட்டாங்க. உழவே மாட்டுது. எல்லாரும் வாயில் வச்சு தான் உருவாங்க. தட்டி சாப்பாடோட வச்சு சாப்பிடுது. மீன் குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஏற்கனவே குழம்பு சூப்பராக இருக்குது. இப்போ மீன் அப்படி சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்குது. சாப்பாடு தான் முக்கியம் வாழ்க்கையில். சோத்துக்காக தான் உழைக்கிறோம். அதனால் வயிறு ஃபுல்லாக சாப்பிடுங்க. எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். யாராவது வச்சு சாப்பிட போகிறோம். வாங்க அடுத்த ரவுண்டு நம்மளுக்கு. அடுத்தது களி நண்டு, பச்சை நண்டு. இது களி நண்டு சொல்லுவாங்க, பச்சை நண்டு சொல்லுவாங்க. அதோட கிரேவியை எடுத்து வெள்ளை சாப்பாடு கூட வச்சு அப்படியே சாப்பிட்டோம். யாருக்கும் கொடுக்கக்கூடாது. எல்லாமே சூப்பராக இருக்குது. விருந்து எல்லாம் கரெக்டாக முடிச்சாச்சு. நாங்கள் லாஸ்ட்டு பந்தியில் வச்சு சாப்பிட்றோம். பொண்ணு மாப்பிள்ளை யாரும் விருந்துக்கு முடிஞ்ச காட்ட மாட்டேன்ட்டாங்க வீடியோவுக்கு. எல்லாம் வெக்கப்படுறாங்க. அதனால் நான் சாப்பிட்றேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. விருந்துனா இப்படி தான் விருந்து வைக்கணும். இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஹோட்டலில் விருந்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை, நம்மளாக முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு சந்தோஷமாக விருந்து வைப்போம். இதே மாதிரி முடிஞ்சால் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் குடும்பத்தோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்குள்ளே என் தங்கச்சி இலைய முஷ்டா அடிக்காட்டு சாப்பாடே முஷ்டா. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.